நேபாளத்தில், பங்களாதேஷில், இலங்கையில் நடந்ததை போன்று தமிழகத்தில் அந்த நிலை இருக்கிறதா? இப்ப இலங்கையிலே ஜென்னிசட் போராட்டம் நடந்ததற்கான காரணம் வேறு, நேபாளத்திற்கான காரணம் வேறு, பங்களாதேஷிற்கான காரணம் வேறு. அது தமிழகத்தில் இருக்கிறதா? உத்தரப்பிரதேசத்திலே அண்ணன் சொன்னார், ராஜஸ்தானிலே, மணிப்பூர்லே, யூபியிலே, உளுந்தூர்பேட்டைக்கு வாங்கினேன். உளுந்தூர்பேட்டைக்கு வாங்க. மீனவர்களுக்காக போராடினீங்களா? மீனவர்களுக்காக இவர் ஏதாவது போராடுவார் நாங்க பார்த்தோம். ஒன்றிய அரசு ஒண்ணுமே பண்ணல. சரி, நம்மால இங்க திமுக அரசு தான் பண்ணுவாங்கன்னு பார்த்தா அப்படி எழுந்தாரு. கோவப்பட்டார், ஏதோ பண்ண போறோம் பார்த்தா ஒரு கடிதம் எழுதினே. 71 கடிதங்கள் இது வரைக்கும் எழுதியிருக்காரு. 11 கடிதங்கள் வெளியுறவுத்துறை அமைச்சருக்கு, 71 கடிதங்கள் நம்முடைய பிரதமருக்கு. எல்லாத்திலையும் முதல்ல வந்ததுன்னு புள்ளி விவரம் சொன்னீங்களே. உலக வங்கியில எல்லா வங்கியிலையும் கடன் வாங்கினதுல இவங்க வந்திருக்கிறாங்க பாருங்க லிஸ்ட்ல நம்பர் 1. அதை விட வேதனை, சமீபத்தில் NCRB டேட்டா வந்திருக்கு. இந்தியாவில் விவசாயிகள் தற்கொலை செய்து கொள்வது அதிகமாக இருக்கக்கூடிய மாநிலங்கள்ல டாப் 5ல தமிழ்நாடு இருக்கு. வேதனையான விஷயம்.